Hello viewers, welcome back to the new video. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா TWS ஓட i12 இயர்போன் உடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது எவ்வளவு இது கொடுக்குற காசுக்கு இது நல்லா வேலை செய்யுதா அப்படிங்கறது எல்லாம் ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றை கவனிச்சுப்பீங்க, என்னடா சீல் பேக்கர் காணலேன்னு. இதை நான் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 நாளாக வந்து ஆகுது. அதுக்கு முதல்ல நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துட்டேன். அப்படி வேலை செய்கிறத பார்த்தா தான் சரியான ஒரு ரிவ்யூ ஒன்று தர முடியும். அடுத்தது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து நாம் இப்படி ரிவ்யூ வீடியோலாம் போட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யூஸ் பண்ணதுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வீடியோட கிளிப்பை வந்து சைட்டில் எட் பண்ணுறேன்னு வந்து பாருங்கள். இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். நம்மளோட மெயின் சாமான் வந்து இதில் இருக்கி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று வந்து இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து ஒரு மெனுவும் அதுக்கு சார்ஜ் பண்ணுற சார்ஜர் கேபிளும் வந்து இருந்துச்சு. இவ்வளோ விஷயம்தான் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து இருந்துச்சு. இந்த மெனுவையெல்லாம் நம்ம வாசிக்கிற பழக்கமே இல்லை நமக்கு, ஆகவே இதையெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இது வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஐஃபோனோட கேபிள் மாதிரியே வந்து இருக்குது. இப்போ நாம் இந்த மெயினான விஷயத்துக்கு வந்து போயிடுவோம். கேமராவை கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சொல்லலை. இது வந்து 950 ரூபா, அதாவது இலங்கை மதிப்பின்படி, இலங்கை ரூபாயோட மதிப்பின்படி 950 ருபீஸுக்கு வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். எங்கே வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்து குரூப்பில் எல்லாம் சாமான் வைப்பாங்க இல்லையா, அதில் தான் நான் இதை வந்து வாங்கினேன். 950 ரூபாய்க்கு வந்து நான் இதை வாங்கினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே நமக்கு 2 இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்த உடனே வந்து ப்ளூ ரெட்டில் வந்து லைட் பற்றும். நான் இது 2ஐயும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொட்டியை வந்து வடிவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை இப்படி செய்யும் போது வேறு லெவலில் வந்து நமக்கு ஃபீல் ஒன்று வருது. இதுலேயும் வந்து ஒரு பேட்டரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நாம் இதை வச்சோம் அப்படின்னா இது ஆட்டோ வந்து சார்ஜ் ஆகும். எல்லா இயர்ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இது வாங்கின உடனே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும். இதில் சிலது வந்து வேலை செய்யும், ஒன்று வேலை செய்யும், இன்னொன்று வந்து வேலை செய்யாது. சிலருக்கு வந்து 2மே வேலை செய்யாது. நான் வாங்கினத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாக எனக்கு ஒரே ஒரு இயர்பட்ஸ் மட்டும் தான் வேலை செஞ்சிச்சு. அப்போ நான் 950 ரூபாய்க்கு நமக்கு நஷ்டம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மறுவா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மாதிரியாக தட்டிக்கிட்டு 2ஐயும் வந்து வேலை செய்ய வச்சுட்டேன். இப்போ எனக்கு 2 வந்து வேலை செய்யுது. இதை வந்து நீங்கள் எடுத்து வச்ச உடனே வந்து இது 2ஐயும் வந்து இந்த விரலால் 2ஐயும் டச் பண்ணிங்க அப்படின்னா 2மே வந்து கனெக்ட் ஆகிரும். ஃபோனில் வந்து வளமையாக எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ப்ளூடூத்தை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பேர் ஆகிடும். இதை சவுண்டை பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு M10 அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோன் வந்து அன்பாக்சிங் பண்ணி போட்டிப்போம் ஷார்ட்ஸ் ஒன்றில் வந்து. அதையும் இதையும் வச்சு பார்க்கல வந்து இதை சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் வந்து இருக்கி. அடுத்ததில் என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இயர்ஃபோன் எடுத்து வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபோனில் சிரி இருந்தால் சிரி வந்து ஓப்பன் ஆகும். அதே போல் நீங்கள் டபுள் டேப் வந்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகும். இன்னும் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகினது வந்து கண்டினியூவாக போய்கொண்டே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட், நான் சொன்ன மாதிரி 2 சைட் டைப் பண்ணால் உங்களுக்கு 2 சைட் டச் பண்ணாலும் இதே தான் வந்து நடக்க போகுதோ. இதில் சார்ஜை வந்து பொறுத்த வரையில் இந்த பெட்டியில் வந்து போட்டிருக்காங்க 3 மணித்தியாலம் வந்து இது தாக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் யூஸ் பண்ண வகையில் தொடர்ந்து நீங்கள் இது 2 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணித்தியாலம் அப்படி தான் வந்து ஒரு மணித்தியாலம் 30 நிமிடம் அப்படி தான் வந்து ஒரு இயர்பட்ஸ் வந்து வேலை செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எத்தனை மணித்தியாலம் சார்ஜ் பண்ணணும்னா 40 நிமிடம் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். 2 நாளாக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சார்ஜ் போட்டதே இல்லை. ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு வந்து இதை சார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் 2 நாளாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் இதை வந்து சார்ஜ் போடலை இது வரைக்கும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படிப்பட்டாக்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது இதிலே வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து அவசரமாகவே சொல்லிக்கிறேன். இதை வந்து எப்படிப்பட்டாக்கள் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது. ஒரு இருந்தால் நீங்கள் உங்களோட விருப்பப்படி ஆசைக்கு மட்டும் இதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் இதை வாங்கி கொள்ளலாம். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறாக்கெல்லாம் இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏனெண்டா இது வந்து 1 hour சார்ஜ் நிற்கிறதால அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்காது. ஏதோ நான் ஏப்பவன் வச்சிருக்கேன்டா அப்படின்ற கலஸ் காட்டுறேன்னா மட்டும் இதை நீங்கள் வாங்கலாம். மற்றபடிக்கு இதை வந்து நீங்கள் வாங்குறது அந்தளவுக்கு பொருத்தமாக இரியாது. நான் வாங்கினத்தில் வந்து எனக்கு 2ம் வேலை செய்யுதுங்கிறதால வந்து எனக்கு லாபம். பட் நீங்கள் 950 ரூபா கொடுத்து அல்லது இது வந்து 800 ரூபாய்க்கெல்லாம் வந்து விற்றாங்க, 800 ருபீஸுக்கெல்லாம் விற்றாங்க. நான் வந்து 950 ரூபாய்க்கு தான் எனக்கு வாங்க கிடைச்சது. எனக்கு வந்து இது 2ம் வேலை செய்கிறதால எனக்கு லாபம். ஒரு சிலர் வந்து வாங்கியிருந்தாங்க, இதில் ஒன்று தான் வந்து வேலை செஞ்சிச்சு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து வாங்குங்க. நான் வந்து சும்மா ஏதோ ஃபன்னுக்கு வாங்கினதால வந்து இதை 950 ரூபா கொடுத்து வாங்கினேன். நீங்கள் இது ஒன்று வாங்கணும் அப்படின்னா நல்லதே வந்து வாங்கினுங்க. அப்படி சும்மா இடைக்கிடைக்க தான் நீங்கள் வீக்குக்கு ஒரு தடவை அப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2ஐயும் வந்து எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து ரெட்டும் ப்ளூவும் வந்து மாறி மாறி பார்த்துது. கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு லைட் தான் வந்து பற்றும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இது வந்து ஓன் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பட்டன் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை வச்சு ஒரு வேளை உங்களுக்கு சார்ஜ் தனியாக எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் சார்ஜ் ஏறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது அப்படின்னா இது எனக்கு 2 ரெட் கலர் லைட் வந்து பற்றும். இதில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா இதை திறந்து முடுறதான் வேறு லெவலில் இருக்கி. மற்றபடிக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா அதை கையில் பிடிச்சிருக்கிறதே ஒரு உணர்ச்சி இல்லாமல் தான் இருக்கு. அந்தளவுக்கு வந்து லைட்டான வெயிட்டில் வந்து தான் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் இதை கனெக்ட் பண்ணி வந்து பார்ப்போம். நான் வந்து ப்ளூடூத்தில் வந்து இந்த இதை வந்து பேர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒன்று எடுத்து வைக்கன் காதுக்கு பார்ப்போம். நீங்கள் உங்களோட காதில் வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா பவர் ஆன் அப்படின்னு வந்து முதல்ல சொல்லும். அதுக்கப்புறமா கனெக்டட் அப்படின்னு வந்துட்டுன்னா உங்களோட இயர்ஃபோனில் இருக்கிற பேட்ரி பெர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோனில் வந்து டிஸ்பிளே ஆகும், எந்த அளவுக்கு பேட்ரி பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நான் ஒரு சாங் ஒன்று வந்து ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கும் அதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கி அப்படிங்கிறத உங்களுக்கு விளங்கியிருக்கும். எவ்வளோ தான் காய்ஸ் இதில் இருக்கிறது. வேறு ஒன்றும் வந்து புதுசாக இதில் ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்குற 950 ருபீஸுக்கு இது வேர்த் இல்லையான்னு கேட்டிங்கன்னா சும்மா ஜாலியாக வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது வேர்த்தான ஒரு சாமான் தான். பட் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸில் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு அந்த அளவுக்கு வேர்த்தான ஒரு சாமானாக இரியாது. இப்போ நான் டபுள் டேப் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களோட ஃபோனில் வந்து சிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிரி வந்து ஓப்பன் ஆகும். என்னோட கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கிறதால வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த TWS அப்படிங்கிற இது வந்து இந்த i12 ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா வாங்க முடியாதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க. இதில் முக்கியமாக ஒன்று வந்து சொல்லிக்கணும், இந்த இயர்ஃபோன் பாவிக்கிறதுல ஃபஸ்ட் டைமாக இருக்கிறீங்க அப்படின்னா இது கிடைக்கிறது வந்து கலந்து கீழே விடும். அதை கொஞ்சம் நீங்கள் காதில் சரியாக வந்து செருகி கொள்ளுங்கள். ஏனெண்டா நான் நிறைய தடவை வந்து இது கீழே விழுந்தும் வேலை செய்யுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் காதில் கவனமாக செருகி கொள்ளுங்க. இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருக்கிற இந்த ரிவ்யூ வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவினடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அமேசிங் கிரியேஷன்.